நம்ம சேனலுக்கு ஒரு புது பிராண்ட் கிடைச்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவரோட சிக்னேச்சர். கீழே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சிக்னேச்சர் தட் சேஞ்ச்டு மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப். சிக்னேச்சர் தட் சேஞ்ச்டு மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ்ன்னு கீழே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம சேனலோட புது பிராண்ட் டிஷர்ட்டா இருக்கும். இனிமே இந்த டிஷர்ட்ல தான் நம்ம சேனலை பார்க்க போறீங்க. வணக்கம் நண்பர்களே. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அந்த 100 ரூபாயில இருந்து 96 ரூபாய உங்க முதலாளி எடுத்துக்கிட்டு வெறும் 4 ரூபாய் உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க. சரி, நீங்க கேக்குறதுனால கொஞ்சம் ஏத்தி கொடுப்போமேன்னு ஒரு 10 பைசா ஏத்தி கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? 4 ரூபாய் 10 பைசா. ஆனா நீங்க வேலை செஞ்சது எவ்வளவுக்கு? 100 ரூபாய்க்கு. இப்போ உங்களுக்கு கோபம் வருமா வராதா? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ஏதோ நம்ம கிட்ட இருந்து திருடுற மாதிரி நம்மளுக்கு தோணுமா தோணாதா? இதுதாங்க நடக்குது தமிழ்நாட்டுல. வரி வசூல் நம்ம என்னமோ அதிகமா தான் பண்ணி கொடுக்குறோம். ஆனா நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறது ரொம்ப சொற்பமான அமௌண்ட் தான். இதை நிர்ணயம் பண்றது யாருன்னு பார்த்தா 15வது நிதி ஆணைய குழு. இந்த 15வது நிதி ஆணையம் தான் முடிவு பண்ணுது ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு நம்ம அது கட்டுற வரியில இருந்து ஒரு ஷேரை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், பீகாருக்கு இவ்வளவு கொடுக்கலாம், யூபிக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு டெல்லியில உட்காந்துட்டு இந்த ஆணையம் தான் நிர்ணயிக்குது. சரி, நம்ம தான் அதிகமா வசூல் பண்ணி கொடுக்குறோமே, வரி வசூல்ல தமிழ்நாடு அதிகமா இருக்கே, நம்ம கொடுக்குற பர்சன்டேஜை விட அதிகமா கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா 2021ல இந்த 15வது நிதி ஆணைய குழு ஒரு ஃபார்முலாவை போடுறாங்க. என்ன ஃபார்முலாவை போடுறாங்க? 3 கண்டிஷனை நீ கிளியர் பண்ணு, அப்புறமே உனக்கு நான் நீ கேட்கறத விட அதிகமா நான் நிதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு 3 ஃபார்முலாவை சொல்றாங்க. இதுல முதல் ஃபார்முலா என்னன்னா மக்கள் தொகை. மக்கள் தொகைய தமிழ்நாட்டுல நம்ம குறைக்க ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வரியில ஷேர் கொடுப்பேன்னு சொன்னா அது முடியாது. ஸோ தமிழ்நாடு அதுல மார்க் கம்மியா வாங்கிருச்சு. 2வது பரப்பளவு, ஸ்டேட்டோட பரப்பளவு. ஸோ ஸ்டேட்டோட பரப்பளவும் இவங்க சொல்ற மாநிலத்தை விட கம்மி, யூபியை விட கம்மியான பரப்பளவு. ஸோ அதுலயும் மார்க் கம்மியா வாங்கிருச்ச தமிழ்நாடு. 3வது வரி வசூல். வரி வசூல் என்னமோ அதிகமா தான் கொடுக்குறோம், சரி போனா போகுது அப்படின்ட்டு ஒரு 2.5% நம்மளுக்கு சேர்த்தி கொடுக்குறாங்க. இதுதாங்க லாபம். ஆணையத்தோட ஃபார்முலா என்னன்னா, உழைச்சவனுக்கு தண்டனை, சும்மா இருந்தவனுக்கு பரிசு. ஏன் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு மக்கள் தொகையை குறைப்போம். ஆனா மக்கள் தொகை உனக்கு கம்மியா இருக்குன்றதுனாலே நான் உனக்கு வரியில பங்கு கம்மியா கொடுக்குறேன் அப்படின்ட்டு கம்மியா கொடுக்குறாங்க. அதனால இந்த ஆணையத்தோட நியாயம் என்ன அப்படின்னா, உழைச்சவனுக்கு தண்டனை, சும்மா இருந்தவனுக்கு பரிசு. இது என்னங்க நியாயம்? 14வது நிதி ஆணையத்துல நம்மளுக்கு கிடைச்சது 4.23%. ஆனா இப்போ 15வது நிதி ஆணையத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது 4.097%. அதாவது 0.13% குறைச்சிட்டாங்க. இது 0.13% தான் அப்படின்றத நம்ம சாதாரணமா பார்க்க கூடாது. இந்த பர்சன்ட்டை நீங்க ரூபாயில கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 9,600 கோடி ரூபாய்கள். இந்த 9,600 கோடி ரூபாய்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு எய்ம்ஸை இங்க கட்டிடலாங்க. அதே மாதிரி ஒரு 5000 ஸ்கூல் கட்டிடலாம். இவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது. இந்த பணம் மொத்தமும் டெல்லிக்கு பறக்குது. இது நம்ம கஷ்டப்பட்டு கட்டுற வரி. இந்த வரி பணம் மொத்தமும் டெல்லிக்கு பறக்குது. நம்ம முதல்வர் என்னமோ இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு, நம்ம எம்எல்ஏ என்னமோ இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா நமக்கான சட்டம் எங்க இருந்து வருது? டெல்லியில இருந்து வருது. நம்ம மண்ணு, நம்ம உழைப்பு, நம்ம வரி. ஆனா நம்ம முடிவு எதுவுமே நம்ம கையில இல்ல. இது
நம்ம வரி, நம்ம வளர்ச்சி, நம்ம உரிமை, நம்ம முடிவு. முடிவு நம்ம கையில தான் இருக்கணும். இதுதாங்க மாநில சுயாட்சி. அதனால இந்த வரி தமிழ்நாட்டுக்கு போதுமா போதாதா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல 16வது நிதி ஆணைய குழுவோட ரகசியத்தை எல்லாத்தையும் உடைக்க போறேன். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.